A very happy morning to all students. So today we are going to see about the Unit 7 Business Environment. So Vaniba Sooral. So with that, Chapter 19 Environmental Factors. So ஒரு வியாபாரத்திற்கு ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழலினுடைய காரணிகளை பற்றி நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒரு வியாபாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள்ள பெரும் பங்கு வகிப்பது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் தான். ஸோ நம்ம எந்த வியாபாரம் செய்கின்ற பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சுற்றுச்சூழல் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு காரணியாக செயல்படுகின்றது. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பிசினஸ் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர். ஸோ பிசினஸ் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த சோசியல் சிஸ்டம். ஸோ எந்த ஒரு வியாபார அமைப்பாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு சமூக அமைப்பினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுகின்றது. இன்டெகிரல் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதியாக அது செயல்படுகின்றது. ஸோ அந்த சமூக அமைப்பு இல்லை அப்படின்னா ஒரு வியாபாரத்தை நாம சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். The sum total of all factors, both internal and external, which has an impact on the functioning of the business, can be termed as business environment. The sum total of all factors. So இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வணிகத்தின் மீது, அதாவது வணிகத்தை சுற்றியுள்ள வணிகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற உட்புற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உட்புற மற்றும் வெளிப்புற காரணிகளினுடைய தொகுப்பே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வணிக சுற்றுச்சூழல் சொல்றோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், உட்புற மற்றும் வெளிப்புற காரணிகளுடைய தொகுப்பு தான் சுற்றுச்சூழல் அப்படின்னு நாம சொல்றோம். தி அக்ரிகேட் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ், forces and institutions which are external to and beyond the control of an individual business enterprises, but which exercise significant influence on the functioning and growth of individual enterprises business environment. So இந்த வணிக நிறுவனமானது பாத்தீங்க அப்படின்னா தனித்து இயங்குவது அப்படின்றது சாத்தியமே இல்லை. சோ அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வணிக நிறுவனமானது எதை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னா அதனுடைய சுற்றுச்சூழலை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் இது இருக்கு. சோ அப்ப அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய சமூகம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்ததாக இது இருக்கப்படுகின்றது. It is dynamic in nature since it keeps changing. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது வெளிப்புற காரணிகளை சார்ந்தும் இருக்கக்கூடிய சூழல்ல இது இருக்கு. Therefore, any strategic decision relating to business can be taken only after scanning the environment for a SWOT analysis of the strength, weakness, opportunity and threat. So இது முழுவதுமாக பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வெளிப்புற எக்ஸ்டர்னல் தொடர்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் அது மாறுதலையும் உண்டு பண்ண இயலாத இவ்வெளிப்புற காரணிகளை வணிக நிறுவனங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இருந்த போதிலும் கூட அந்த வணிகத்தினுடைய கொள்கைகள் தன் தந்திரங்கள் போன்றவற்றை சார்ந்து எதிர்மறை காரணிகளை கையாளுதல் வேண்டும் அப்படின்றது சொல்றாங்க. அதே சமயத்துல இது முழுவதுமாக காரணிகளையும் மற்றும் சக்திகளையும் சூழல் ஏற்பட்டு அந்த குறிப்பிட்ட செல்வாக்கை செலுத்துகின்றது. The internal environment which is controllable yield the strength and weakness of the organization, while the external environment which is uncontrollable related to two factors, namely opportunity and threat. இது கட்டுப்படுத்தக்கூடிய உட்புற சூழல் மற்றும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அதன் பலம் மற்றும் பலவீனத்தை சார்ந்ததாக இது இருக்கின்றது. Then the understanding of the business environment is essentially for taking important decisions and ensuring success. அதே நேரத்தில்
கட்டுப்படுத்த முடியாத வெளிப்புற சூழலுடைய வாய்ப்புகள் அந்த அச்சுறுத்தல் ஆகிய இரண்டு காரணிகளை சார்ந்துள்ள காரணத்தினால எந்தவித முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற பொழுது வெற்றியை உறுதி செய்வதற்காக சூழலை புரிந்து கொள்வது அவசியமாகிறது. Understand that the business environment is essential for taking important decisions and ensuring the success. எந்தவித முடிவுகளை எடுப்பதனாலும் அது வெற்றியை சார்ந்ததாக இருக்குமா அப்படின்றத நம்ம அதற்கான சூழலை புரிந்து கொள்வது அவசியமாக திகழ்கின்றது. The next one is meaning and definition of business environment. இந்த வணிக சூழலினுடைய பொருள் மற்றும் வரைவிலக்கணம். business environment, வணிக சூழல். According to Bayard, Wheeler, business environment is a total of all things external to firms and industry which affect their organization and operation. நிறுவனங்கள் மற்றும் தொழில்களுக்கு வெளிப்புறம் உள்ள எக்ஸ்டர்னல், வெளிப்புறம் உள்ள அனைத்து காரணிகளும் அவர்களுடைய அமைப்பு மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆர்கனைசேஷன் அண்ட் ஆபரேஷன். அமைப்பு மற்றும் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலுடைய வணிக சூழலுடைய பொருளாக சொல்லப்படுகின்றது. திரும்ப சொல்றேன், ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில்களாக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் அமைந்துள்ள காரணிகளும் அதனுடைய அமைப்பு மற்றும் நடவடிக்கைகளை பாதிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு மற்றும் அமைப்புகளை பாதிக்கக்கூடியதாக இருப்பதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வணிக சூழல் அப்படின்னு சொல்றோம். Then Arthur M. Wheeler defines as follows: business environment encompasses the climate or set of conditions, economic, social, political or institutional, in which the business operations are conducted. இது பாத்தீங்க அப்படின்னா business environment encompasses the climate, காலநிலை அல்லது கால சூழ்நிலை அப்படின்னு சொல்றோம். மற்றும் எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், சமுதாயம் மற்றும் பொருளாதாரம், அண்ட் பொலிட்டிக்கல், அரசியல், சமுதாயம் மற்றும் பொருளாதார அரசியல் மற்றும் நிறுவனம் சார்ந்த நிலைமைகளினுடைய தொகுப்பே என்னதை சொல்றோம் அப்படின்னா இந்த வணிக சூழல் சுற்றுச்சூழலாக ஆகின்றது. திரும்ப சொல்றேன், காலநிலை அல்லது சூழ்நிலைகள், சமுதாய, பொருளாதார, அரசியல் மற்றும் நிறுவனம் சார்ந்த நிலைமைகளினுடைய தொகுப்பே நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த வணிகத்தினுடைய சுற்றுச்சூழலாக சொல்லப்படுகின்றது. A business, in order to remain successful and competitive, has to adapt to the constantly changing environment. எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருக்கும் பட்சத்துல அதை எடுக்கக்கூடிய வியூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய முடிவுகள், கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை உருவாக்கி வெற்றி பெற வர்த்தகத்தை பாதிக்கும் சுற்றுச்சூழல் காரணியையும் அதை ஏற்படுத்தும் மாற்றங்களையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். The formulation of strategic decisions, policies and programs require an understanding of the environment factor impacting the business. இருக்கக்கூடிய உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பார்த்தீங்க அப்படின்னா அதனை பாதிக்கக்கூடிய காரணிகளையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும் நாம நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நாம என்ன செய்ய முடியும், அந்த வியாபாரத்தை நாம சக்சஸ் பண்ண முடியும். Therefore, scanning of the environment for identifying threats and opportunities is essential for any business. அந்த அச்சுறுத்தல் மற்றும் வாய்ப்புகளை அடையாளம் காண நம்ம வணிக சூழலை சரியாக ஆய்வு செய்து வணிகத்தினுடைய அவசியமாக கருதப்படுகின்றது. The next, the significance of understanding the business environment is as follows. வணிக சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் என்னென்ன? The significance. First one is helps in formulating the strategy and future planning. Helps in formulating the strategy. Strategy அப்படின்னா யுக்திகள் சொல்றோம். யுக்திகளை வகுக்க மற்றும் எதிர்கால திட்டமிடுதலுக்கு இது உதவுகிறது. For future planning. நம்ம சரியான யுக்திகளை கையாண்டால் மட்டுமே
நாம எதிர்காலத்துல திட்டமிடக்கூடியது செவ்வனை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இது உதவி செய்கின்றது. The data relating to the business environment are used as a record for devising important business strategies and to plan for the future development of the business concern. So, இந்த சேகரிக்கப்பட்ட தகவல்களை, the data relating to the business environment. So, இந்த சேகரிக்கப்பட்ட தகவலினுடைய அடிப்படையில நம்ம சுற்றுச்சூழலை கண்காணிப்பதன் மூலமாக எதிர்காலத்திற்கான திட்டத்தை வடிவமைப்பதற்காக இது ஒரு அடிப்படையாக அமைகிறது. The second point, enables to identify the opportunity available. புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கு இது பயன்படுகின்றது. The analysis of business environment helps the business to identify new opportunities. So, வணிக சுற்றுச்சூழலை ஆய்வு செய்வதன் மூலமாக புதிய வணிக வாய்ப்புகளை கண்டறிவதற்கு முடிகின்றது. For example, in the 80s, Dr. Reddy identified the need for quality service in healthcare and started Apollo Hospital. So, Dr. Reddy நல்லா ஃபெமிலியரா தெரியும். So, Dr. Reddy என்ன செஞ்சாரு அப்படின்னா, சுகாதார சேவையில தரமான சேவையை தேவையாக அடையாளம் கண்டு அப்போலோ மருத்துவமனையை அவர் ஆரம்பித்தார். இருக்கக்கூடிய நபர்களுக்கு தரமான சேவையை கொடுக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காக அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாரு. He was the pioneer in corporate hospital care and enjoyed the first ever advantage in offering world class medical facilities in India. So, அவர் பெரு நிறுவன மருத்துவமனையில, கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பெரு நிறுவன மருத்துவமனையில முன்னோடியாக இருந்து இந்தியாவினுடைய உலக தரம் வாய்ந்த மருத்துவ வசதிகளை தருவதில் முதன்மை பெற்றவராக திகழ்ந்தார். The third one, environment scanning. நுட்பமான வணிகச்சூழல் சோதனை. It helps the firm to identify threats which may affect the business. Thus, measures can be taken by the firm to overcome the threat. threat அப்படின்றது பாதிப்புன்னு சொல்றோம், காரணிகள் சொல்றோம். வணிகத்தினுடைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நாம அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து வணிக நிறுவனங்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக சுற்றுச்சூழல் ஆய்வு செய்வது வேற உதவியாக திகழ்கின்றது. Then fourth one, business aids. மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது. It stimulates systematic monitoring of environment, which helps business in taking steps to cope up with the rapid changes. சுற்றுச்சூழலை நாம முறையாக கண்காணிக்கின்ற காரணத்தினால, அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற காரணத்தினால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விரைவான முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் இது உதவுகின்றது. Then public image, பொதுமக்களிடையே ஒரு நற்பெயரை உருவாக்குதல், public image. Environmental analysis helps the business to enhance its image by being sensitive and quickly responding to the changing environment and needs of the people. இந்த சுற்றுச்சூழல் அனாலிசிஸ், பகுப்பாய்வு சொல்றோம். சுற்றுச்சூழல் அனாலிசிஸ், என்வரன்மெண்டல் அனாலிசிஸ், சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு அதன் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக உதவி செய்கின்றது. அதே சமயத்தில் மாறுகின்ற சுற்றுச்சூழல் மக்களுக்கு தேவைகளையும் உடனடியாக விரைவாகவும் பதிலளிப்பதன் மூலமாக ஒரு பொதுமக்களிடையே ஒரு நற்பெயரை உருவாக்குவதற்காக இது உதவி செய்கின்றது. எக்ஸாம்பிள், large scale retail stores like Aditya Birla more are now providing home delivery services. அதற்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய அளவுல ஒரு சில்லறை விற்பனை கடைய, பெரிய large scale retail stores, பெரிய அளவுல ஒரு சில்லறை விற்பனை கடைகளை ஆதித்யா பிர்லா என்ன பண்ணாரு அப்படின்னா, வீட்டிற்கே சென்று விநியோகம் செய்கின்ற வசதியை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் மூலமாக பொதுமக்களிடையே அவர் நற்பெயரை மதிப்பை பெறுவதற்காக இது உதவி செய்வது.
The next one is types of business environment. வணிக சூழலினுடைய வகைகள். Types of business environment. வணிக சூழலினுடைய வகைகள். The business environment can be classified as follows: internal environment, external environment. So இந்த வணிக சூழல் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இரண்டு பிரிவாக பிரிக்கிறோம். இதுல வந்து internal environment சூழல் சொல்றது பிரிக்கிறோம். Then external environment, வெளிப்புற சூழல் அப்படின்னு பிரிக்கிறோம். The internal environment. So internal refers to those factors within an organization. Example, policies and programs, organizational structure, employees, financial and physical resources. So இந்த உட்புற சூழலாக என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா அதனுடைய காரணிகளாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா சோ இந்த உட்புற சூழல் நிறுவனத்தினுடைய உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகளாக இது இருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா policies and programs. So அடுத்தது organizational structure. So employee, financial and physical resources. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துதல், மாற்றி அமைத்தல் போன்ற நிறுவனங்களை எளிதாக மேற்கொள்ள முடியும். இதுல எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கொள்கை, பாலிசி மற்றும் திட்டங்கள், ப்ரோக்ராம். தென் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு. தென் எம்ப்ளாயி, இருக்கக்கூடிய ஊழியர்கள். தென் பினான்சியல் அண்ட் பிசிக்கல் ரிசோர்சஸ், நிதி மற்றும் வளங்கள் போன்றதற்கு இது உதாரணமாக சொல்லப்படுகின்றது. So these factors can be changed or altered and hence are known as controllable factors. So இதை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் மாற்றி அமைக்கக்கூடிய போன்ற நிறுவனங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Then external environment, வெளிப்புற சூழல் என்னென்ன அப்படின்னா so external environment refers to those factors outside the business. These factors by and large are beyond the control of the business, hence uncontrollable. Economic example, economic, political and social cultural factors. So இந்த வெளிப்புற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தினுடைய வெளியே உள்ள காரணிகளாக சொல்லப்படுகின்றது. சோ இதுல வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா எவ்வித மாற்றுதலும் நாம செய்ய முடியாது. அதே சமயத்துல இதனுடைய கட்டுப்பாட்டினையோ ஒரு வணிக நிறுவனத்தால் ஏற்படுத்த முடியாது. சோ இதுக்கு உதாரணம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பொருளாதாரம், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், அரசியல் அண்ட் சோசியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், சமூக கலாச்சார காரணிகள். சோ இதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தென் சோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல நம்மளுடைய என்னென்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். So the major internal factors affecting the decisions are, so இந்த வணிக முடிவுகளை பாதிக்கும் முக்கிய உட்புற காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்றப்ப so the first one is value system. First one is value system சொல்றோம். So மதிப்பு அமைப்பு value system. The value of the founder, owner of the business percolates down the entire organization and has a profound effect of the organization. ஒரு வணிக நிறுவனர் அல்லது உரிமையாளர், so the value of the founder or owner. so இந்த மதிப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் வெளிநபர்களுடைய மதிப்பை பெறுவதே அந்த நிறுவனத்தினுடைய வெற்றியை சார்ந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. திரும்ப சொல்றேன், ஒரு வணிகத்தினுடைய நிறுவனர் அல்லது உரிமையாளர்களை பார்க்கின்ற சமயத்துல அவர்களுடைய மதிப்பு, அவர்களை பற்றியினுடைய மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மற்றும் வெளிநபர்களுடைய மதிப்பை பொறுத்தே இந்நிறுவனத்தினுடைய வெற்றி சார்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. The success of an organization depends upon the sharing of value system by all members. External business associates like suppliers and distributors consider the value system practiced by an organization with a strong culture of ethical standards and values. அதே சமயத்துல பொருட்கள் அளிப்பவர் மற்றும் விநியோகித்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகித்தர்கள் போன்றவர்களுடைய அபிப்பிராயங்களை பொறுத்தே இந்த தொழில் அமைவதாக சொல்லப்படுகின்றது. Then vision and objectives.
பார்வை மற்றும் குறிக்கோள். Vision and objectives. பார்வை மற்றும் குறிக்கோள். The vision and objective of a business guide its operation and strategic decisions. Example, Amul, the Taste of India, Gujarat Cooperative Milk Marketing Federation, CGTMMF, that is, liberate our farmers from economic oppression and lead them to prosperity. So, the vision and objective of the business guide its operation and strategic decisions. So, இந்த வணிகத்தினுடைய பார்வை மற்றும் குறிக்கோள் guide its operation and strategic decisions. அதன் செயல்பாடுகள் மற்றும் யுக்தி முறைகளை மேற்கொள்ள வழிகாட்டுகின்றன. சோ உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சுவை அமுல் டேஸ்ட் அமுல் த டேஸ்ட் சுவை அமுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு. சோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா GCMMF Gujarat Cooperative Milk Marketing Federation. In short, we call it as அதான் அப்படி சொல்லியிருக்காங்க Gujarat Cooperative Milk Marketing Federation. So விவசாயிகளுடைய பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை செழிப்புடன் வழிநடத்துவதே இவருடைய எதிர்கால பார்வையாக இருந்தது. சோ அப்படின்னா the clusters of money அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்து விவசாயிகளிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்ந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய கேரை எடுத்துட்டு அவங்க செய்வதுதான் இவர்களுடைய விஷனாக இருந்தது, இவர்களுடைய பார்வையாக அல்லது அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த பால்வளத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை முழுவதுமாக விடுவித்து அவர்களை செழிப்புடன் வழிநடத்துவதே இவர்களுடைய எதிர்கால பார்வையாக இருந்தது. Liberate our farmers from economic oppression and lead them into prosperity. Then third one, management structure and the truth. So மேலாண்மை அமைப்பு அதனுடைய இயல்பு. மேலாண்மை அமைப்பு அதனுடைய இயல்பு. The structure of management, board and the style of functioning, the level of professionalism of management, the composition of the board are the various factors which affect the decision making. So the structure of management, so மேலாண்மை குழு கட்டமைப்பு மற்றும் அதனுடைய செயல்பாடு, the style of functioning, அதனுடைய செயல்பாடு நடைமுறை. So the level of professionalism of management, நிர்வாகத்தினுடைய தொழில்முறை நிலை, the composition of the board are the various factors which affect the decision making. So இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு காரணிகளாக முடிவெடுப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக உள்ளது. Since the board is the highest decision making authority, its composition, degree of professionalism and style of operation play a very critical role in the growth and development of an organization. So அதன் காரணத்தினால முடிவெடுப்பதில் எடுக்கக்கூடிய அதிகாரம் அமைப்பிற்கே உண்டு. அது அமைப்பு தொழில்முறை மற்றும் செயல்திறன் நடைமுறைகளை நிறுவனத்தினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக இது சொல்லப்படுகின்றது. Then internal power relation. So உட்புற அதிகார உறவுகள். This refers to the internal power relation that exists in an organization. The relation among board members, between board members and the CEO, and the level of support enjoyed by the board from which stakeholders, namely employees and shareholders, are significant factors which affect decision making and its implementation in an organization. So ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகார உறவுகள் சொல்லும் குறிக்கின்றது பல்வேறு உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையான உறவுகளை அதன் உரிமையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆகியோர் ஒரு நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவிலிருந்து அதனை செயல்படுத்துவதில் பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளாக இது உள்ளன அப்படின்றத சொல்லிவிட்டாங்க. Then human resources, மனித வளம். The success of an enterprise is solely depend on its manpower. Therefore,
the quality, skill, competency, right attitude and commitment of its human resource is essential for the success of an organization. ஒரு நிறுவனத்தினுடைய மனித வளத்தின் மீது மட்டுமே சார்ந்து இருக்கின்றது. ஒரு நிறுவனம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா முழுவதுமாக மேன் பவரை சார்ந்துதான் இருக்கு, மனித வளத்தை சார்ந்து இருக்கின்றது. ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு தரமான குவாலிட்டி, then skill competency, திறம் படைத்த, then right attitude and commitment of its human resources, திறமையான சரியான அணுகுமுறை மூலமாக இந்த மனித வளத்தினுடைய உறுதிப்பாடு அவசியம் ஆகிறது. then company image, நிறுவனத்தினுடைய மதிப்பு. So the image of an organization plays an important role in introducing the new product, selecting agents and dealers for distribution, forging alliances with suppliers, expanding and entering new markets both domestic and international, raising finance, etc. So இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு முழுவதுமே எதை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னா, புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துதல், விநியோகத்திற்கான முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களை சரியாக தேர்ந்தெடுத்தல், பொருட்கள் அளிப்பவர்களுடன் கூட்டு ஒப்பந்தத்தை உருவாக்குதல், உள்நாடு மற்றும் சர்வதேச நாணய மாற்றுதல் போன்றவற்றை சார்ந்து இருப்பதாக இது சொல்லப்படுகின்றது. Then other factors, பிற காரணிகள் என்னென்ன? The firm ability to innovate reflected by its research and development, the strength of its financial position and the capital structure, the efficiency in managing the marketing and distribution network, and the physical resources like plant, building technology, and the other major factors on which affect the success of the business. ஒரு நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, the strength of its financial position, அதனுடைய நிதி நிலைமை மற்றும் மூலதன கட்டமைப்பினுடைய வலிமை எதை சார்ந்து இருக்கின்றது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தைப்படுத்துதல் மற்றும் வழங்கல் வழிகளை நிர்வகித்தல் மற்றும் இயற்கை வளங்களுடைய மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் போன்ற அந்நிறுவனத்தினுடைய வெற்றியை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக இது சொல்லப்படுகின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், வெளிப்புற சூழல். All factors outside the business which have a bearing on the working of a business can be termed as the external environment. This is subdivided into micro or task environment and macro or general environment. இந்த வியாபாரத்தினுடைய வெளியில் உள்ள அனைத்து காரணிகளையும் நம்ம வெளிப்புற சூழல் சொல்றோம். இந்த புற காரணிகளுக்காக உள்ள சூழலை என்ன செய்யறாங்க அப்படின்னா, நுண்ணிய சூழல் மற்றும் பணிச்சூழல், மைக்ரோ அண்ட் டாஸ்க் என்வரான்மெண்ட், நுண்ணிய சூழல் மற்றும் பணிச்சூழல் மற்றும் பிரிக்கிறாங்க. அதே சமயத்துல மேக்ரோ அண்ட் ஜெனரல் என்வரான்மெண்ட், பரந்த சூழல் மற்றும் பொது சூழல். பரந்த சூழல், மேக்ரோனா பரந்த சூழல், ஜெனரல் என்வரான்மெண்ட் பொது சூழல் என இருவகையாக இருக்கின்றார்கள். இதை பத்தி we can see in the next class. Thank you.